படி கருப்புக்கு சொல்லப்படும் கிராமத்தார் கதை என்னவென்றால், அழகர் மலையில் இருக்கும் அழகர் உற்சவர் சிலையை எத்தனை முறை பார்த்தாலும் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் அவரது சிலையானது அபரஞ்சி தங்கத்தினால் உருவானது. எத்தனை முறை பார்த்தாலும் மறுபடியும் மறுபடியும் வணங்க வைக்கும் அபூர்வமான சிலை இது. உலகத்தில் இவரது சிலைக்கு இணையான வசீகர சிலையழகு இல்லை என்றே சொல்லலாம். அவ்வளவு அழகான சிலையை தரிசிக்க வந்த ஒரு மலையாள மன்னன் தன் நாடு திரும்பியதும் பாண்டிய நாட்டில் இருந்து அழகர் சிலையை தன் மலையாள தேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தான். ஆனால் அழகரோட கோட்டையோ அவ்வளவு எளிதில் யாரும் நுழைய முடியாது. அதனால் அழகரை கவர்ந்து வர 18 மந்திரவாதிகளிடம் அந்த வேலையை ஒப்படைத்தான். அந்த 18 மந்திரவாதிகளும் அரசனின் கட்டளையை நிறைவேற்ற பாண்டிய நாட்டுக்கு கிளம்புகிறார்கள். அந்த 18 பேருக்கும் காவலாக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பு தன் வெள்ளை குதிரையில் அந்த 18 பேருக்கும் முன்னாடி காவலாக செல்கிறார். காவல் தெய்வத்தின் பின்னே அவர்கள் அழகர் மலைக்கு வந்தார்கள். அழகர் மலைக்கு வந்த அந்த தெய்வம் அழகருடைய அழகில் மயங்கி நின்றது. அதே சமயத்தில் 18 மந்திரவாதிகளும் அழகரின் சக்தியை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். யார் கண்ணுக்கும் அவர்கள் தெரியாமல் இருப்பதற்காக ஒருவித மந்திர மையை பயன்படுத்தினார்கள். அந்த மையை கண்ணின் இமைகளில் பூசிக்கொண்டால் அவர்களுடைய உருவம் மறைந்துவிடும். அப்படி தந்திரமாக மறைந்திருந்து அழகரின் உருவத்தில் இருந்த சக்தியை திருட முயற்சித்தார்கள். இவர்களின் திட்டத்தை முறியடிக்க அழகரே கோவில் பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கண் விழித்த பக்தரோ மந்திரவாதிகளான கள்வர்களை பிடிக்க ஒரு காரியத்தை செய்ய முடிவெடுத்தார். அது என்னவென்றால், மறுநாள் காலை இறைவனுக்கு படைக்க தயாராகும் பொங்கலில் அளவுக்கு அதிகமான மிளகு சேர்த்து பொங்கலை முழுவதும் ஆங்காங்கே வைத்தார். வாசனையால் ஈர்க்கப்பட்ட மந்திரவாதிகள் அதை எடுத்து சாப்பிட்டார்கள். அடுத்த கணம் மிளகின் காரத்தால் ஏற்பட்ட காரம் தாங்காமல் கண்ணீர் விட்டு அவர்கள் அழ, கண் இமைகளின் வழியாக கண்ணீரும் வர, அவர்கள் பூசியிருந்த கண்மை அழிந்து போக, அவர்களின் உருவமும் வெளிப்பட, உடனே அங்கிருந்த காவலர்கள் அவர்களை பிடித்து கொன்றும் விடுகிறார்கள். பின்னர் அவர்கள் ஒவ்வொருவரையும் களிமண்ணால் படிகள் செய்து படிக்கு ஒருவராக 18 படிகளில் அந்த 18 பேரையும் பதிக்கிறார்கள். அவர்களோடு துணையாக வந்த கருப்பசாமி எனும் தெய்வம் அழகரின் அழகில் மயங்கியதால் அழகரின் கோபுர வாசலில் இருந்து பிரிந்து போக மனமில்லாமல் நான் இங்கேயே இருந்து காவல் காக்கிறேன் என்று கூற, அதன் பிறகு கருப்பு அந்த கதவிலேயே இருந்து காவல் காக்கின்றார். அதற்கு கூலியாக அழகருக்கு கிடைக்கும் அர்த்த ஜாம பூஜை பிரசாதங்கள் அனைத்தும் கருப்பசாமிக்கு இன்று வரை வழங்கப்பட்டு வருகிறது. இதுதான் கருப்பசாமி பற்றி சொல்லப்படும் நாட்டார் கதை. பல மக்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து காத்து வரும் கருப்பசாமி பற்றிய இந்த கிராமத்தார் கதை கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும். 18ஆம் படி கருப்பண்ணசாமி பற்றிய 45 வருடங்களுக்கு முன்பே பரமசிவம் என்பவர் செய்த ஆய்வு பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. வரலாற்று பின்னணியில் இவரது ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த கோவிலை திருட வந்த 18 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல. எனவேதான் அவர்கள் கதையில் மலையாள நாட்டவர் என்றும், அதேபோல் 18 பேரும் படையெடுத்து வரவில்லை, தந்திரமாக கோவிலுக்குள் நுழைந்த காரணத்தால் அவர்கள் திருட வந்தார்கள் என முடிவு செய்யப்பட்டது. பிறகு 18 பேரையும் தந்திரமாக பிடித்திருக்கிறார்கள். கோவிலுக்கு வெளியே மக்கள் பெரும் கூட்டமாக இருந்ததால் அவர்களை மடக்கி பிடித்திருக்க வேண்டும், அல்லது தப்பிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்திருக்க வேண்டும். அதேபோல் இறைவனின் சக்தியை திருட வந்ததாக சொல்லப்படும் செய்தி உண்மை இல்லை. உண்மையான காரணம் என்னவென்றால், அழகர் கோவிலில் கொப்பரை கொப்பரையாக தங்கம் இருந்திருக்கிறது. அந்த அளவுக்கு அழகருக்கு ஆவரணங்கள் இருந்திருக்கிறது. அதை கேள்விப்பட்டுத்தான் கள்வர்கள் வந்திருக்கலாம். மேலும் 2.5 அடி உயரத்தில் அபரிமிதி தங்கத்தாலான பெருமாள் சிலை ஒன்று 7 திருவுடையான் என்ற பெயரோடு இருந்துள்ளது. மேலும் இந்த சிலையை திருடும் எண்ணத்திலும் அவர்கள் வந்திருக்க வேண்டும், அல்லது மக்கள் நம்பும் கருப்பண்ணசாமியை தடுத்திருக்க வேண்டும். அதனால்தான் இன்றளவும் திருவிழாவிற்காக அழகர் வெளியில் செல்லும் போது 18ஆம் படி கருப்பன் முன்பு அழகர் என்னென்ன நகை அணிந்து கொண்டு செல்கின்றார் என்று பட்டியலிட்டு வாசித்து காண்பித்தும், அதேபோல் திரும்பி வந்த அழகருக்கு அணிவித்த ஆபரணங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்பதை உறுதி செய்த பின்னரே கோவிலுக்குள் உள்ளே எடுத்து செல்ல வேண்டும். இன்றும் அந்த கோவிலின் சாவியை 18ஆம் படி கருப்பசாமியின் பொறுப்பில் வைத்து பூட்டி வைக்கும் வழக்கம் இருந்து வருகிறது. பொதுவாகவே தமிழ்நாட்டில் கருப்பசாமி இல்லாத கிராமங்களே இருக்காது. மக்களோடு மக்களாக அவ்வளவு நெருக்கமான காவல் தெய்வமாக கருப்பசாமி விளங்குகிறார்.
ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு பேருல கருப்பசாமி இருக்கிறார். தலையில் தலைப்பாகையுடன் நின்ற கோலத்தில் இருப்பார். அதே போன்று விரிந்த நெற்றி, மிரட்டும் கண்கள், முறுக்கிய மீசை, ஓங்கிய ஒரு கையில் வீச்சருவாள், மறுகையில் கட்டை, இவ்வாறாக நிற்கும் கருப்பசாமிக்கு அழகர் கோவில் கருப்பசாமிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இங்கிருக்கும் கருப்பசாமிக்கு உருவமே கிடையாது. இங்கிருக்கும் மிகப்பெரிய கோபுர கதவே கருப்பசாமியாக மக்கள் வழிபடுகிறார்கள். இந்த கோபுர கதவை பற்றி ஆராயும் போது கிபி 1608 ஆண்டுக்கு முன்வரை இந்த கதவு அடைக்கப்படவில்லை. அந்த கதவு வழியே தெய்வங்களும் மக்களும் சென்று வந்திருப்பது தெரிய வருகிறது. ஆனால் 18ஆம் படி வாசல் கதவு என்று தொடர் இன்று வரை எந்த இடத்திலும் காணப்படவில்லை. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வீட்டில் கிடைத்த பட்டய நகல் ஓலையில் 18ஆம் படி வாசல் என்று ஒரு தொடர் காணப்படுகிறது. மேலும் இந்த சமயத்தில் தான் மதுரையில் அரசியல் தலைமை பலவீனமாக இருந்தது. நாயக்க மன்னரான விஜயகாந்த சொக்கநாத மன்னர் ஆட்சியிலோ அல்லது அவர் இறந்த பிறகு ஆட்சிக்கு வந்த அவருடைய மனைவி மீனாட்சியின் ஆட்சி காலத்திலோ 18ஆம் படி கருப்பண்ணசாமி உண்மை நிகழ்வு நடந்திருக்க வேண்டும். சரி, கோவில் கதவு மூடியே இருக்கிறது என்று ஆராயும் போது கோவிலில் திருட வந்த 18 பேரை வெட்டி கோபுரத்தின் வாசல் படியின் கீழே புதைத்ததால் அந்த வாசல் தீட்டுப்பட்டதாக அப்பொழுது பூட்டிவிட்டார்கள். கதவை இவ்வாறு தீட்டுப்பட்ட வாசல் வழியாக தெய்வம் செல்வது என்பது தெய்வீகத்தின் வழிமுறை இல்லை. ஆகவே தெய்வமே செல்லாத அந்த வழியில் மக்களும் செல்வதற்கு பயப்பட்டார்கள். ஆக யாருமே பயன்படுத்தாத காரணத்தால் அந்த கோவில் தலைவாசலை மூடி வைத்தார்கள். அதற்கு பதிலாக புதிய பாதையை உருவாக்கினார்கள். அதுதான் வடக்கு பகுதி கோட்டை கோவில் சுவரை இடித்து உருவாக்கிய இன்று வரை பயன்படுத்தும் வண்டிவாசல் என்ற பாதை. நிரந்தரமாக மூடப்பட்ட அந்த கதவின் வடிவிலே கருப்பசாமி குடியிருந்து அழகரையும் மக்களையும் காத்து வருகிறார். இயற்கையாக இல்லாமல் கொடூரமாக இருந்தவர்களின் இறப்பு மற்றும் அவர்களின் ஆவி பற்றிய பயம் மக்களிடையே இருந்ததால் கருப்பசாமி அந்த ஆவிகளிடம் இருந்தும் தீய சக்திகளிடம் இருந்தும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் கதவையே மக்கள் கருப்பசாமியாக நினைத்து வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். மூடிய கதவுகளுக்கு சந்தனம் குங்குமம் பூசி கற்பூரமும் காட்டி பூ மாலைகளால் அலங்கரித்து இன்று வரை பூஜை செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, கோபுர கங்கையில் இருந்து கொண்டு வரப்படும் தீர்த்தத்தை கருப்பனின் சன்னதியில் வைத்து அது தூய்மையாக கொண்டு வரப்பட்டதா என கருப்பனின் முன்பு உறுதி செய்த பின்னே கோவிலுக்குள் கொண்டு செல்கிறார்கள். இது நீதி தேவனுக்கு இணையான பிரமாணம் என கருதுகின்றனர். நீண்ட நாட்களாக நியாயம் கிடைக்காதவர்கள் இன்று வரை கருப்பசாமி முன்பு பல வழக்குகள் தீர்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் கருப்பசாமி உண்மை நியாயம் யார் பக்கம் இருக்கிறதோ அவர்கள் பக்கம் நின்று நியாயம் தருவார் என நம்பப்படுகிறது. ஆக கருப்பசாமியிடம் முறையிட்டால் பல நாள் சங்கடங்கள் தீரும் என்பது ஐதீகம். அதேபோல் எப்போதுமே மூடப்பட்டிருக்கும் இந்த கதவு வருடத்திற்கு ஒரு நாள் மட்டுமே திறக்கப்படும். மற்றபடி வேண்டுதல், நேர்த்திக்கடன் எல்லாமே அந்த பூட்டிய கதவுக்குத்தான். கதவுகளின் இடுக்கின் வழியாக ஆலயத்தின் உள்ளே பார்ப்பவர்களின் பார்வை கருப்பசாமியால் பறிக்கப்படும் என்பது அனைவரின் நம்பிக்கை. சரி, அந்த ஒரு நாள் மட்டும் ஏன் திறக்கிறார்கள்? அப்படி திறக்கும் போது அந்த வழியே யார் செல்ல வேண்டும் என்று பார்த்தால் அழகரின் பல்லக்கு கூட அந்த வழியாக செல்லாது. ஆனால் அழகரின் போர்க்கருவியான சக்கரத்தாழ்வார் மட்டும் இந்த வாசல் வழியாக வருகின்றார். சக்கரத்தாழ்வாருக்காக மட்டுமே அந்த கதவு வருடத்திற்கு ஒரு முறை திறக்கப்படுகிறது. அது ஏன் என்று ஆராயும் போது ஏற்கனவே இறந்து போன ஆவிகளை கட்டுக்குள் வைக்கத்தான் கருப்பசாமியை காவல் இருக்கின்றார். ஆனால் சக்கரத்தாழ்வார் மட்டும் ஆவிகளை வென்று அவ்வழியே வந்து பாதுகாப்பதாக நம்பப்படுகிறது. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, பெருந்தெய்வமான அழகர் சாமியை சிறு தெய்வமான கருப்பர் எப்படி காவல் காக்க முடியும் என்ற கேள்வி எழும்பொழுது அதற்கான பதில், மும்மூர்த்திகளில் ஒருவர்தான் விஷ்ணு. விஷ்ணு காக்கும் தெய்வமாக இருக்கும் போது அவருக்கு ஏன் காவல் என்று பார்த்தால், விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றை வாசுதேவ கிருஷ்ணன் என்று அழைப்பார்கள். அதற்கு தமிழ் அகராதியில் என்னவென்றால் கரிய நிறமுடைய காரி கண்ணன் என்று சொல்லலாம். காரி என்றால் கருப்பு நிறமுடைய மாட்டினை ஆயர்கள் காரி என்று பெயர் வைத்து அழைப்பார்கள். திருவடியும் கண்ணும் திருவாயும் செய்ய கரியவன் கண்ணன் எனும் கருந்தெய்வம். ஆக கருப்பு நிறத்தை அழகு மிகுந்த நிறமாகவே கருதினார்கள். மேலும் பார்க்கடலை கடைந்த போது கருப்பசாமியின் பிறப்பை திருமாலோடு தொடர்பு படுத்தினார்கள். மதுரை பகுதிகளில் உள்ள பெரும்பாலான கருப்பசாமிகளுக்கு வைணவ திருநாமங்கள் சாத்தப்பட்டிருக்கும். வைணவ வழி சாயலோடு பிணைந்த கருப்பசாமி வழிபாடும் இணைக்கப்பட்டு விட்டது. அதுபோல
பழங்காலத்தில் தீய சக்தியை விலக்கவும் மக்கள் அச்சத்தை போக்கவும் ஒரு சிறு தெய்வத்தை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்த போது கருப்பசாமியை தேர்வு செய்திருக்கிறார்கள். இதை அப்போது இருந்த உயர்சாதி பிராமணர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இருந்திருக்கிறது. இதன் பின்னால் உள்ள செய்திகள் சமூக இயக்கங்கள் தங்களை காத்துக்கொள்ள எந்த வகையில் சமூகத்தோடு ஒத்துப்போகும் என்பதையே காட்டுகிறது. ஆக இவ்வளவு வரலாறும் ஆன்மீக பண்பாடு இருந்தாலும் இன்றும் அந்த மண்ணில் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக ஒன்றாக சாதி மத வேதமின்றி கொண்டாட்டம் கொண்டாடுவதற்கு 18ஆம் படி கருப்பசாமி தான் ஒரே காரணம். தற்கால சூழ்நிலைகள்ல தங்கள் குலதெய்வம் யாரு, குல சாஸ்தா யாருன்னு அறியாதவங்க தெரியாதவங்க கூட இந்த சொரிமுத்து ஐயனார குலதெய்வமா நினைத்து வழிபடலாம். தேவர்கள் பூமழை பொழிந்து ஐயனார வழிபட்டதால சொரிமுத்து ஐயனாருங்கிற நாமத்தோட மக்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காரு. இந்த கோவிலோட பல சிறப்புகளை நாம பார்க்கலாம். இந்த சொரிமுத்து ஐயனார் கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பொதிகை மலை பகுதியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. முண்டந்துறை வனச்சரகத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கு. திருநெல்வேலி மாநகர்ல இருந்து சுமார் 52 கிலோமீட்டர் தொலைவில் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பாபநாசம் வழியாக காரையார் செல்லும் பேருந்துல ஏறி செல்லலாம். பங்குனி உத்திரத்தின் போது சிறப்பு பேருந்துகளும் இந்த கோவிலுக்கு சிறப்பா இயக்கப்படுது. முன்பொரு காலத்தில் கைலாயத்தில் பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் நடைபெறும் திருமணத்தை பார்ப்பதற்கு 33 கோடி தேவர்களும் முனிவர்களும்னு எல்லாரும் ஒரே இடத்துல கூடியிருக்காங்க. இதனால வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்துருச்சு. பூமியில உலகை சமன்படுத்த ஈசன் அகத்திய பெருமானை தென்பகுதிக்கு அனுப்பி வச்சாரு. இறைவனின் உத்தரவுப்படி தென்பகுதிக்கு வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றில் நீராடி முடித்து தன் நித்திய அனுஷ்டாங்களை செய்தப்புறம் யோக நிஷ்டையில ஆழ்ந்தார். அப்போ அவரது மனக்கண்ணில் ஜோதி ஒன்று கடந்து செல்வது போல தோன்றியிருக்கு. உடனே கண் விழித்து பார்த்த அகஸ்தியர் தன் யோக நிஷ்டை அந்த ஜோதி சென்ற இடத்தை அறிந்து அங்கு சாஸ்தா சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவ பூஜை செஞ்சிட்டு இருந்ததை பார்த்திருக்காரு. அவரை சுற்றி சங்கிலி பூதத்தார், பிரம்மராட்சி, பேச்சி, தலவாய் மாடன் போன்ற காவல் தெய்வங்களும் நின்றிருக்காங்க. சாஸ்தா சிவபெருமானை பூஜித்த அந்த நேரத்தில் வானிலிருந்து தேவர்கள் அனைவரும் மலர்களை சொரிந்து மகிழ்ந்தனர். இந்த காட்சியை கண்ட அகத்தியர் உடனே அங்கு சென்று சாஸ்தாவை வணங்கியிருக்காங்க. அதன் பிறகு அகஸ்தியர் சொரிமுத்து ஐயனாருங்கிற பேரை அவருக்கு சூட்டினதுனாலையும் இவரை இன்று வரைக்கும் சொரிமுத்து ஐயனாருங்கிற பேரோட நமக்கு அருள் பாலிக்கிறாரு. ஆனால் பிற்காலத்தில் மணல் மேடுகள் மூடப்பட்டு பூமிக்கு அடியில் சென்றது இந்த ஸ்தலம். பின்னர் மன்னராட்சியில் சேர நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் பண்டக மாற்று முறைக்கான வணிக சந்தை நடைபெற்றிருக்கு இந்த இடத்துல. அப்போது வணிகர்கள் பொதிமூட்டை சுமக்க வர பயன்படுத்திய காளை மாட்டின் குழம்பு பட்டு ஒரு இடத்துல இருந்து ரத்தம் பீறிட்டு வந்திருக்கு. அங்கே இருந்தவங்க எல்லாருமே அலறி பயந்திருக்காங்க. அந்த இடத்துல சொரிமுத்து ஐயனார் பூஜை செய்த மகாலிங்கம் புதிஞ்சிருக்குன்னும் சொரிமுத்து ஐயனாரின் காவல் தெய்வங்களான சங்கிலி பூதத்தார், தலவாய் மாடன், சுடலை மாடன், பேச்சியம்மன், பிரம்மராட்சி அம்மன் இருக்காங்கன்னும் வானில அசரீரி தோன்றி கூறியிருக்கு. அதன்படி இந்த கோவிலோட திருப்பணிகள் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. சிங்கப்பட்டி ஜமீன்தாருக்கு சொந்தமான இடமா இந்த இடம் இருந்ததுனால சிங்கப்பட்டி ஜமீன்தாருக்கு ஆடி அமாவாசை திருவிழாவின் போது ராஜ உடையில காட்சி கொடுப்பார்னு சொல்லப்படுது. இந்த கோவில்ல தலவிருட்சமா இலுப்பை மரத்தை வணங்குறாங்க. மணிமுழுங்கி மரம்னு பெயரும் வச்சிருக்காங்க. பக்தர்கள் வேண்டுதல் இங்க பலிக்குதுன்னு நம்புறாங்க. இந்த மரம் மணிய முழுங்குறது போல காட்சி இருக்கும். அதனால பக்தர்கள் மணிமுழுங்கி மரம்னு பெயரும் வச்சிருக்காங்க. இந்த கோவில்ல இருக்கிற சங்கிலி பூதத்தார் சுவாமியின் சுவாமி கொண்டாடிகள் இரும்பு சங்கிலியால தங்கள் மார்பில தாங்களே அடித்து சாமியாடுறது சிறப்பா சொல்றாங்க. இங்குள்ள பட்டவராயர் சுவாமிக்கு பக்தர்கள் நேர்த்தி கடனா செருப்பை காணிக்கையா செலுத்துறாங்க. அப்படி காணிக்கையா செலுத்தப்பட்ட செருப்புகள் மறுமுறை சில நாட்கள் கழித்து பார்க்கும் போது அந்த செருப்புகளை நடமாடி எப்படி தேய்மானம் ஆகுமோ அப்படி இருக்குமா. பட்டவராய சுவாமியே இந்த செருப்புகளை அணிந்து வேட்டைக்கு சென்று வர்றாருன்னு நம்பிக்கை இருக்கு. பங்குனி உத்திரத்தின் போது அலைமோதும் மக்கள் கூட்டம் சொரிமுத்து ஐயனாருக்கு சர்க்கரை பொங்கல் வைத்தும், சங்கிலி பூதத்தாருக்கு வெண்கல உருளி பானை பாயாசம் வைத்தும், வடைமாலை சாத்தியும், பிரம்மராட்சி அம்மனுக்கு கொழுக்கட்டை அவித்து வைத்தும் வழிபடுறாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? அங்க போய் உங்களுக்கு என்ன நல்லது நடந்திருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி மக்களே.